இன்ஸ்டியூட்ல தான் போய் படிக்க முடிவு பண்ணிட்டு ஒரு சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போய் படிக்க முடிவு பண்ணிட்டு அப்படின்னா நான் ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டை கண்டுபிடிக்கிறது தி பெஸ்ட் ஆப்ஷன் என்ன நான் சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு கூகுள் ரிவ்யூ பார்க்குறதோ இல்லாட்டி யூடியூப் ரிவ்யூ பார்க்குறதோ இப்போ நான் பேசுகிறத வச்சோலாம் யாருமே 100% ட்ரஸ்ட் வராது. ஏன்னா நான் என் கம்பெனி பற்றி பெருமையாக பேசுவேன். உன் லைஃபே மாற்ற போகிற கேம்னு வச்சுக்கோங்க. லைஃபே மாற்ற போகிற கேம் அப்படின்னா சும்மா ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் ஆன்லைனில் பார்த்து ரிவ்யூ பார்த்து போக தேவையில்ல. ஓகே சார், இப்போ நான் டேரெக்டாகவே கேட்டுறேன், உங்களோட இன்ஸ்டியூட் வந்து எதில் பெஸ்ட்டு அண்ட் எதில் யூனிக்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படி பார்க்கும்பொழுது எனக்கு தெரிஞ்சு மற்ற இன்ஸ்டியூட்டில் பண்ணாதது சார் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷுக்குன்னு டெடிக்கேட்டாக தனியாக சார் கிளாஸ் எடுக்கிறாங்க. இது இல்லாமல் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஸ்டியூட்டில் வாங்குற மாதிரி தான் சேம் தான் வாங்குறாங்க. பட் அது ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் வாங்குறாங்க அப்படின்றது யூனிக்காக இருக்குது. ஸோ இன்னொரு அல்டிமேட்டான விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் யாருமே பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ புதுசாக வர்றவங்களுக்கு இன்டர்வியூ ஃபியர் கண்டிப்பாக இருக்கும். பட் அந்த இன்டர்வியூ ஃபியரை போக்குறதுக்காக மற்ற ஐடி கம்பெனிக்கேவும் இவங்க ஸ்டூடெண்ட் அனுப்பிச்சு அந்த ஃபியரை போக்கி அங்கே மார்க்கெட் அட்டெண்ட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இது வந்து மற்ற எந்த இன்ஸ்டியூட் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால உங்களுக்கு நல்ல ஒரு சேலரி வரணும், லைஃபை ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னா ஐடி இஸ் த ரைட் சாய்ஸ். உங்களுக்கு இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஹெச்ஆர் எப்போ கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை என்னை பர்சனலாக மீட் பண்ணணும் அப்படின்னா நான் சென்னை ஆஃபீஸில் இருப்பேன். நீங்கள் எந்த கோர்ஸ் எந்த இன்ஸ்டியூட்னாலும் படிக்கலாம். உங்களுக்கு அட்வைஸ் வேணும், ஒரு பிரதராக வேணும்னு கேட்டால் எப்போ நீங்கள் வந்து என்னை பார்க்கலாம். மண்டே டு சாட்டர்டே சென்னை ஆஃபீஸில் அவைலபிளாக இருப்பேன். எப்போ மீட் பண்ணலாம். இது இல்லாமல் வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நேர்லேயே வந்து மீட் பண்ணி கேளுங்க. ஸோ எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுங்க எந்த இன்ஸ்டியூட் பெஸ்ட்டு அப்படின்றது. ஃபைனலாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அல்டிமேட்டாக தேவை பிளேஸ்மெண்ட். ஸோ அதுக்காக தான் இங்கேயே வர்றாங்க, உங்களோட ட்ரெயினிங் எடுக்கிறாங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது மற்ற இன்ஸ்டியூட்டில் சொல்லுவாங்க 100% இந்த வேலை வாங்கி தரோம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் எந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? ஹாய் ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து. நீங்கள் ஐடி கம்பெனிக்கு போய் லட்சமாக பணம் சம்பாதிக்க முடிவு பண்ணிட்டீங்க. பட் அதுக்கு கண்டிப்பாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை எந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறது, எந்த ட்ரைனிங் சென்டரில் படிக்கிறது அப்படின்ற குழப்பம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாது பக்கத்தில் பெல் பட்டன் மறந்துக்கோங்க. அப்போ தான் எது மாதிரி நம்ம அடுத்த எந்த ஒரு வீடியோ உங்களோட கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, சார் வந்துட்டாங்க. ஸோ சார் கிட்ட எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இப்போ கேட்க போறது இல்லாம உங்களுக்கு வேற டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கூட பாத்தீங்க அப்படின்னா யூனிக் டெக்னாலஜி வந்து கொஸ்டின் சார் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, ஹாய் சார். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் யார் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியாது. அதனால் சொல்லுங்கள், நம்ம இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது, வேறு எங்கெங்கெல்லாம் இருக்குது? நம்ம இன்ஸ்டியூட் நேம் யூனிக் டெக்னாலஜிஸ். மோர் தென் 15 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். பேசிக்கலாக 3 வெர்டிகல்ஸ் இருக்கும். ஒன்று வந்து டெவலப்மெண்ட் விங், நெக்ஸ்ட் வந்து ட்ரைனிங், தென் வந்து ஜாப் கன்சல்டன்சி. இந்த 3மே இருக்கும். ஸோ பேசிக்காக டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணி கிளைண்ட்ஸுக்கு சப்ளை பண்ணிருக்கோம். செகண்ட் வந்து ஐடி ரிலேட்டட் ட்ரைனிங்ஸ் கொடுக்குறோம். ட்ரைனிங் வேரியஸ் டெக்னாலஜிஸில் கொடுத்து அந்த கேண்டிடேட்டை இண்டஸ்ட்ரீஸ்க்கு புஷ் பண்ணுவோம் பிளேஸ்மெண்ட்டுக்கு. ஸோ இதான் மேஜராக. இதில் வந்து லாஸ்ட் 2 டிவிஷன் இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம். ஸோ சாஃப்ட்வேர் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுக்குது இல்லையா? ரைட், ஓகே. ஸோ ஓகே சார், இப்போ சொல்லுங்கள். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி ஒரு ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னா அவங்க எந்த ஏஜில் ஜாயின் பண்ணலாம் அல்லது எப்போ ஜாயின் பண்ணால் அவங்க சூட்டாக இருக்கும்? சார், ஏஜ் கிரைட்டீரியா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தி பெஸ்ட் ஆப்ஷன் எது அப்படின்னா காலேஜ் படிக்கும் போதே படிக்கிறது. காலேஜ் படிக்கும் போதே? எஸ், காலேஜ் படிக்கும் போதே படிச்சுட்டு கேம்பஸ் இன்டர்வியூ பிளேஸ் ஆகிட்டு போயிடுவாங்க. சூப்பர், ஓகே. ஸோ அது வந்து எந்த இஷ்யூஸும் இல்லை, ரொம்ப பொறுமையாக படிச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா ஒரு கேண்டிடேட் வந்து செகண்ட் இயர் முடிச்சுட்டு வராங்க அப்படின்னா 5th செமஸ்டர் லீவில் 5th செமஸ்டர் லீவில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணலாம். அதுக்கடுத்து கண்டினியூ பண்ணலாம் 6th செமஸ்டரில். திருப்பி 7th செமஸ்டர் லீவ்லையும் கண்டினியூ பண்ணலாம். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ட்ராவல் பண்ணுவாங்க. ட்ராவல் பண்ணிட்டு ஃபைனல் செமஸ்டர் கேம்பஸில் பிளேஸ் ஆகிட்டு போயிடுவாங்க. இது தி பெஸ்ட் ஆப்ஷன். நம்பர் 2 என்னன்னா, காலேஜ் முடிச்ச உடனே நிறைய பேருக்கு அவேர்னஸ் வரும். கண்டிப்பாக. ஸோ நல்ல பெரிய ரெப்யூட் இன்ஸ்டிடியூஷனில் தான் வந்து அந்த கேம்பஸ்லாம் வரும். அவங்க தான் வந்து இப்போ கேம்பஸ் இன்டர்வியூ அட்டெண்ட் மாதிரி படிப்பாங்க. ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா காலேஜ் முடிச்ச உடனே படிக்க ஆரம்பிப்பாங்க. முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க. ஒரு கம்பெனிக்குள்ள போகணும் அப்படின்னா வெறும் ஃப்ரெஷ்ஷாக மட்டும் எடுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி தெரியுமான்னு கேட்பாங்க. அப்போ இவங்க படிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். இது நம்பர் 2. நம்பர் 3 என்ன அப்படின்னா, படிச்சுட்டு வேற இந்த வேலையில் இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னா வேற ஃபீல்டில் இருப்பாங்க. ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸோ ஏதோ வேற இதில் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. அங்கே சேலரி பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து படிக்க வருவாங்க. ஸோ அவங்களும் படிக்கலாம். இன்னொருத்தவங்க காலேஜ் படிச்சிருப்பாங்க, மேரேஜ் ஆயிருக்கும், 5 இயர்ஸ் ஆயிருக்கும், இப்போ படிக்கலாமான்னா அவங்களும் படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா வெரைட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுமே இது படிக்கலாம். ரைட், ஓகே. அதாங்க சார், பார்க்கும்போது எல்லா பேருமே ட்ரைனிங் எடுக்க முடியும். ஆனால் சார் சொன்ன மாதிரி த பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்றது நீங்கள் காலேஜ் படிச்சுக்கிட்டு
படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற சமயத்தில் அதே பேரலாம் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா காலேஜ் முடிக்கும் போதேவும் உடனே ஐடி கம்பெனி வேலை கிடைக்கிறதுக்கு அதிகமான பாசிபிள் இருக்குது. நான் இன்ஸ்டியூட்டில் தான் போய் படிக்க முடிவு பண்ணிட்டு ஒரு சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போய் படிக்க முடிவு பண்ணிட்டு அப்படின்னா நான் ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டை கண்டுபிடிக்கிறது தி பெஸ்ட் ஆப்ஷன் என்ன நான் சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு கூகுள் ரிவ்யூ பார்க்குறதோ இல்லாட்டி யூடியூப் ரிவ்யூ பார்க்குறதோ இப்போ நான் பேசுகிறத வச்சோலாம் யாருமே 100% ட்ரஸ்ட் வராது. ஏன்னா நான் என் கம்பெனி பற்றி பெருமையாக பேசுவேன். அப்படின்னும் போது அதே மாதிரி சப்போஸ் கூகுள் ரிவ்யூ போகிறீங்க, என்கிட்ட படித்து பிளேஸ் ஆனவன் என்ன பண்ணியிருப்பான், பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருப்பான். என்னை படித்து பிளேஸ் ஆகாதவன் என்ன பண்ணுவான், நெகட்டிவ் ரிவ்யூ கொடுப்பான். அந்த நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தவன் ஒழுங்காக படித்தானே நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது. ப்ளஸ் காம்படிட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு இன்ஸ்டியூட் பற்றி தப்பாக பேசுவாங்க, அவங்களே 10 ஐடி கிரியேட் பண்ணி நெகட்டிவாக போடுவாங்க. ஸோ உன்னால ஒரு கூகுள் ரிவ்யூ பார்த்தோ யூடியூப் ரிவ்யூ பார்த்தோ கண்டே பிடிக்க முடியாது. ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நீ இன்ஸ்டியூட்டை சூஸ் பண்ண முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த இன்ஸ்டியூட்டை எக்ஸிஸ்டிங்காக படிக்கிற ஸ்டூடெண்ட் படித்து முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட டேரெக்டாக போய் பேசுறது. ரைட், ஓகே. டேரெக்டாக பேசினாலும் தெரிஞ்சிடும். ஒருத்தர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த கம்பெனிக்கு போங்க, அந்த கம்பெனியில் படிக்கிற பசங்கள்கிட்ட அவங்களுக்கே தெரியாமல் பேசுங்க. கண்டிப்பாக கிளாஸ் முடிச்சு வெளியே வருவாங்க. ஒருத்தர் கேட்காதீங்க, 10 பேர்ட்ட கேளுங்க. நீங்கள் கேட்குற அந்த ஒரு ஆள் படிக்காதவனா கூட இருக்கலாம், அவன் டிக்கெட் யூஸ் எல்லாம் போயிடும். 10 பேர்த்த கேட்டீங்க அப்படின்னா, நீ உன் லைஃப் இது வந்து ஒரு கரியர், உன் லைஃபே மாற்ற போற கேம்னு வச்சுக்கோங்க. லைஃபே மாற்ற போற கேம் அப்படின்னா சும்மா ஜஸ்ட் எக்ஸாக்ட் நீங்க ஆன்லைன்ல பார்த்து ரிவ்யூ பார்த்து போக தேவையில்ல. டைரக்டா போய் ஒரு 1 வீக் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல கட்டிக்கல போய் இல்லைங்க, பசங்க வருவாங்க, அங்க போய் பேசுங்க. உங்களோட நம்பிக்கை அங்கதான் அதிகமாகும். அங்க இப்போ யூனிக்ல ஒன்றும் கிடையாது. எந்த இன்ஸ்டியூட் போனாலும் சரி, நீங்க டைரக்டா போய் பிசிக்கலா விசாரிச்சா மட்டும்தான் உண்மை தெரியுமே தவிர நான் பேசுறத வச்சோ இல்லாட்டி என்னை பத்தி ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் போறத வச்சோ எல்லாம் உங்களுக்கு கண்டே பிடிக்க முடியாது. அப்படி பார்க்கும்பொழுது நீங்க ஏதாவது கூகுள் பண்ணி பாருங்க, ஒரு 4-5 இன்ஸ்டியூட்டை சூஸ் பண்ணுங்க. சாசனமா இருந்தா அந்த இன்ஸ்டியூட்டுக்கு வெளியே போய் ஒரு டீ கடையிலேயே மற்ற எங்கேயாச்சும் நின்று அங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை நீங்க ரிவ்யூ கேளுங்க, உங்களை எப்படி இருக்கு அப்படின்றத ஃபீட்பேக் கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்களோட ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுங்க. ஓகே சார், இப்போ நான் டேரெக்டாகவே கேட்டுறேன், உங்களோட இன்ஸ்டியூட் வந்து எதில் பெஸ்ட்டு அண்ட் எதில் யூனிக்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது இன்ஸ்டியூட் ரெண்டு டைப்பில் இருக்கும். என்ன அப்படின்னா, சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ சேர்றப்பே 1 lakh ஃபீஸ் கட்டிடு, 50,000 ஃபீஸ் கட்டிடு. நாங்கள் வந்து ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் ஃபீஸே வாங்க மாட்டோம். ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் ஃபீஸ் வாங்கினா அது ஃபேக்கு, அது போய் உன்ட்ட காசு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இன்னொரு இன்ஸ்டியூட் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு ஃபீஸ் வந்து கம்மி தான். நம்மளோட ஆஃபீஸில் படிக்கிற ஃபீஸ் வந்து மேக்ஸிமம் ஸ்காலர்ஷிப் தான் படிப்பாங்க. 10,000 ரூபாய் 5,000 படிக்கிறது அதிகமாக இருப்பாங்க. ஸோ இந்த 10,000 5,000 போதுமா அப்படின்னா எனக்கும் இங்கே பத்தாது. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்லாக என்னன்னா, நீ பிளேஸ் ஆகி உள்ளே போய் சம்பளம் வாங்க பண்ணி ஃபீஸ் கட்டு. புரியுது. ஓகே. ஸோ சப்போஸ் அவங்க வந்து 1 lakh வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன், நானும் 1 lakh தான் வாங்குவேன். ரைட், புரியுது. ஓகே. இவங்க 1 lakh ஃபர்ஸ்டே வாங்கிடுறாங்க. நான் அந்த 1 lakh எப்படி வாங்க போறேன் அப்படின்னா, ஸ்டார்டிங்ல 10,000 கட்டு, நீ உள்ள போய் வேலை வாங்கினதுக்கு அப்புறம் 90,000 மாசம் 3 மாசம் சம்பளம் வாங்கி 30,000 கட்டி எனக்கு. சூப்பர். ஓகே. ஸோ இப்போ எனக்கு என்ன தேவை, அவங்க பிளேஸ்மெண்ட் ஆறாதான், எனக்கு பிளேஸ் ஆனாதான் யூஸ். எனக்கு பிளேஸ் கட்டி அவங்க அட்டெண்ட் பண்ண, நான் எங்கள்ட்ட அட்டெண்ட் பண்ண இங்கிலீஷ் கிளாஸுக்கு அந்த காசு பத்தாது. சூப்பர். ஓகே. இவங்களை பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட் ஃபீஸ், நீ பிளேஸ் ஆனாலும் ஆகிறனாலும் இவங்களோட ஃபீஸ் வந்துருச்சு. கண்டிப்பாக புரியுது. ஸோ இதான் 2 டைப் ஆஃப் இன்ஸ்டியூட். ஸோ இதை யூ ஹேவ் டு சூஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற இன்ஸ்டியூட்டுக்கு எங்களுக்குள்ள டிஃபரென்ஸ் என்ன அப்படின்னா, நான் திங்க் பண்ணுறது, இங்கே கோர்ஸுக்கு எந்த டைமே கிடையாது. சப்போஸ் 5 மாதம் கோர்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இங்கே டெய்லி வரணும். இங்கே டெய்லி வரணும். பிளேஸ் ஆகிற வரைக்கும் பிளேஸ்மெண்ட் பேட்ச் இருக்கும், அந்த பேட்சில் உட்காரணும். அப்பயும் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் இருக்கும். அப்போ இங்கே வந்து ஆட்டம்லாம் போட முடியாது. அப்பயும் டெய்லி அட்டெண்டன்ஸ் எடுப்போம், அப்பயும் டெய்லி மார்க் இன்டர்வியூஸ் இருக்கும். பிளேஸ் ஆகிறதுக்கு ரெகுலராக வந்துட்டே இருக்கணும். பட் வேற இன்ஸ்டியூட்டுக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னா, கிளாஸ் முடிச்சு லாஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க பிளேஸ் ஆனாலும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. பட் மற்ற இன்ஸ்டியூட் நான் குறை சொல்லலை. நீ இந்த இன்ஸ்டியூட்டில் படித்தாலும் சரி, நீ இன்ஸ்டியூட்டில் படித்தாலும் சரி, உண்மை ஒன்று தான். நீ தான் படிக்கணும், நீ தான் இங்கிலீஷ் பேசி பழகணும், நீ தான் உள்ள வேலை பார்க்கணும். இது இல்லாட்டி நீ யூனிக்ல வந்தாலும் வேஸ்ட் தான், மற்ற இன்ஸ்டியூட் இருந்தாலும் வேஸ்ட் தான். இதை தவிர நாங்கள் யூனிக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு நீ கேட்டிங்க அப்படின்னா, நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இங்கே என்னன்னா, இங்கிலீஷ் கம்யூனிகேஷனுக்காக. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு, ஐடிக்குள்ள போனால் பேசிக் கம்யூனிகேஷன் இஸ் மேண்டட்ரி, இல்லை என்ன சொல்லுவாங்க, இங்கிலீஷ் பேச தேவையில்லை அப்படின்றாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது, அதெல்லாம் போகஸ். பேசிக் இங்கிலீஷ் இஸ் மேண்டட்ரி. சரியா? ஸோ பேசிக் இங்கிலீஷ் பேசணுன்றக்காக என்ன பண்ணணும்னா, கம்யூனிகேஷன்ஸ் எவ்ரிடே அவங்க படிக்கிறத 2 minutes இங்கிலீஷில் வாய்ஸ் பண்ணி போட்டால் வெளியவே போக முடியும். அதை தவிர ஃப்ரெண்ட்ல இருந்து சிம்டி பேச விடுறது, டாபிக் கொடுத்து பேசலாம் செகண்டரி. நீ ஒரு டாபிக் இன்னைக்கு எடுக்கிறியா, கிளாஸ் ஒன்று டாபிக் எடுக்கிறியா, அந்த கிளாஸை பற்றி எடுக்கணும். ஆப்ஜெக்ட் டாபிக் எடுக்கிறியா, ஆப்ஜெக்ட் 2 minutes வாய்ஸ் நோட் இங்கிலீஷ்ல போட்டா மட்டும் வெளியே போக முடியும். ஒரு கிளாஸ் 20 பேர் இருக்காங்கன்னா 20 பேரையும் வாய்ஸ் நோட் போடும்போது 20 பேர் அவன் கேட்பான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்ல பேசுவாங்க. அந்த 6 மாசம் பேசி முடியும் போது அவனுக்கு இங்கிலீஷ் பேச கூச்சமே போயிடும். செகண்ட், நான் இங்கே எப்படி அட்வான்டேஜ்னு திங்க் பண்றது, இங்கே லேப்டாப் மேண்டட்ரி. லேப்டாப் உள்ளே விட மாட்டோம்.
ஓகே. லேப்டாப் சப்போஸ் உங்க ஓன் லேப்டாப் இல்லைன்னா அங்கே ரெண்டு லேப்டாப் கொடுத்துருவோம் இங்க இருந்து. அது அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம், இங்க வச்சுட்டு போன அவசியம் கிடையாது, வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். மூணாவது பெரிய அட்வான்டேஜ் நான் திங்க் பண்றது, இங்க வந்து கிளாஸ் வந்து 1 hour 2 hours இருக்காது, ஃபுல் டே கிளாஸஸ் இருக்கும் இங்க. ஓகே. ஸோ காலையில சாயங்காலம் வரைக்கும் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஓகே. ரொம்ப ஒஸ்ட் கேஸ் ஹாஃப் டே வரைக்கும் கிளாஸஸ் இருக்கும். புரியுது. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாலாவது கோர்ஸுக்குன்னு ஒரு லிமிட்டே கிடையாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு 5 மாதம் ஜாவா படிக்கிறாரு, 5 மாதம் கழிச்சு அவர் ரியலைஸ் பண்றாரு நம்ம ஜாவா செட் ஆகல, நம்ம எக்ஸாம்பிள் எஸ்கியூஎல் மட்டும் படிச்சுட்டு அந்த வழியாக வேலைக்கு போய்க்கலாம் அப்படின்னா ஃபுல் கோர்ஸ் எஸ்கியூஎல் கோர்ஸ் எடுத்துக்கலாம், நோ எக்ஸ்ட்ரா ஃபீஸ் ஃபார் தட். சூப்பர். ஓகே. இல்ல படிச்ச ஜாவா திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கலாம், திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சுக்கலாம். எதுக்குமே எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கிடையாது. அது உங்களோட தேவை வந்து அவர் வந்து அல்டிமேட்டா அவர் புரிஞ்சு பிடிச்சி படிக்கிற வரைக்கும் நீங்க படிச்சுட்டே இருக்கலாம். ரைட். ஓகே. ஓகே. இது மட்டும் இல்லாம இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு இருக்கிறது பேசி பழகிடுவாங்க. இப்போ ஊர்ல இருந்து ஒரு பையன் வர்றான், கம்யூனிகேஷன் பேச வச்சுட்டேன், இந்த ஆஃபீஸ்க்குலாம் பேசி பழகிடுவான், இந்த ரூம்க்குலாம் பேசி பழகிடுவான், அவனுக்கு அது ஒரு ஃப்ளோ கிடைச்சிரும், ஒரு ஹோம் பிச் மாதிரி ஆயிரும் 5 மாதம் முடியும் போது. அவன் இன்னும் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனிக்குள்ள ஐடி பார்க், ஒரு டைடல் பார்க்கில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறான், ராமானுஜம் ஐடி பார்க்கில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறான், வெப்ஸில் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறான்ற சிச்சுவேஷன் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஆம்பியன்ஸ் பார்க்க பயப்படுறாங்க. உள்ள போய் ஒரு என்ட்ரி கார்டு போட்டு உள்ள இந்த மெயில் வந்து ஓடிபி வந்து உள்ள போகிறதுக்கே ஒரு பேனிக் கிரியேட் ஆகுது. ஸோ அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கிளாஸஸ் முடிச்ச உடனேயும் அவங்களுக்கு வந்து ஒரு மார்க் இன்டர்வியூஸே அந்த கம்பெனிஸ்க்கு அனுப்பிச்சுட்ருவோம். சூப்பர். ஓகே. எனக்கு தெரிஞ்சு பட் அது இங்கேயுமே பயப்படுறாங்க, இவ்வளோ தூரம் நான் சொல்றேன் நானா போனதே இல்லைடா அப்படின்னு ரிப்ளை போடுவாங்க யாராச்சும். பட் எல்லாரையும் பர்பஸாக அனுப்புகிறோம், அதுக்கு எங்கள்கிட்ட பேனிக்க வராங்க. ஸோ அது எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நீ எவ்வளோ தூரம் இன்னைக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறத பொறுத்து அவனுக்கு இந்த அட்வான்டேஜ் இருக்குமே தவிர, நீ சும்மா ஜஸ்ட் லைக் பேருக்கு வந்துட்டு போனா அப்படின்னா அது உனக்கு யூஸ் எல்லாம் போயிடும். புரியுது. அதாங்க அப்படி பார்க்கும்பொழுது எனக்கு தெரிஞ்சு மற்ற இன்ஸ்டியூட்ல பண்ணாதது சார் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷுக்குன்னு டெடிக்கேட்டா தனியாக சார் கிளாஸ் எடுக்கிறாங்க. இது இல்லாம ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஸ்டியூட்ல வாங்குற மாதிரி தான் சேம் தான் வாங்குறாங்க. பட் அது ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட்க்கு அப்புறம் வாங்குறாங்க அப்படின்றது யூனிக்கா இருக்குது. ஸோ இன்னொரு அல்டிமேட்டான விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் யாருமே பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ புதுசாக வர்றவங்களுக்கு இன்டர்வியூ ஃபியர் கண்டிப்பாக இருக்கும். பட் அந்த இன்டர்வியூ ஃபியரை போக்குறதுக்காக மற்ற ஐடி கம்பெனிக்கேவும் இவங்க ஸ்டூடெண்ட் அனுப்பிச்சு அந்த ஃபியரை போக்கி அங்கே மார்க் யூனிட் அட்டன் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இது வந்து மற்ற எந்த இன்ஸ்டியூட் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல, பட் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே சார். ஸோ ஃபைனலாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அல்டிமேட்டாக தேவை பிளேஸ்மெண்ட். ஸோ அதுக்காக தான் இங்கேயே வர்றாங்க, உங்களோட ட்ரெயினிங் எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்பொழுது மற்ற இன்ஸ்டியூட்டில் சொல்லுவாங்க 100% இந்த வேலை வாங்கி தரோம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் எந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? ஸோ அந்த 100% எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன் நான். 50% நான், 50% கேண்டிடேட். எல்லா இன்ஸ்டியூட்டும் பார்த்தேன் இல்லையா. 50% நான் எஃபர்ட் கொடுப்பேன், 50% நீ எஃபர்ட் கொடுத்தே ஆகணும். நீ இந்த 50% எஃபர்ட் கொடுக்காட்டி இது சக்ஸஸ் கிடையாது. ரைட். ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் என்ன அப்படின்னா, இங்கே நாங்கள் பிளேஸ் ஆகுற வரைக்கும் வெளியே அனுப்பவே மாட்டோம். ஓகே. சரியா, நீ 6 மாதம் ஆனாலும் சரி, நீ 1 வருஷம் ஆனாலும் சரி, நீ வந்துகிட்டே தான் இருக்கணும். பிளேஸ் வரைக்கும் ரெகுலராக வரோம், பிளேஸ் ஆகிட்டு வெளியில் அனுப்புவோம். புரியுது. ஓகே. இது எல்லாத்தையும் மீறி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆஃபீஸ் நடக்கிற விஷயம், எக்ஸாக்ட் நடக்கிற விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு விஷயம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த ஆஃபீஸில் டாப் இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சு சூப்பராக இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச பையன், ஆள் பார்க்க நல்லா கெத்தாக இருப்பாங்க. இவ்வளோ பாசிட்டிவ் இருந்து இந்த ஆஃபீஸில் பிளேஸ் ஆக பையன் இருக்காங்க. இந்த கேட்டகரியில் இருக்க பசங்க பிளேஸ் ஆக நிறைய பேர் போயிருக்காங்க. டாப் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு பிளேஸ் ஆகாம கூட இருக்காங்க. இதே ஆஃபீஸில் டிப்ளமா பையன், பிகாம் பையன், பிபிஏ பையன், பிஏ பையன், அரைகுறை இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச பசங்க இங்கே வந்து பிளேஸும் ஆகுறாங்க. ரீசன் என்ன? எல்லாம் அவங்க போட முயற்சி இல்லையா? எக்ஸாக்ட்லி, அவங்க எஃபர்ட் தான். எஃபர்ட் தான் இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட். நீ எவ்வளோ பேர் அறிவாளியாலும் சரி, நீ எவ்வளோ எஃபர்ட் போடுற, நீ எவ்வளோ அதை புரிஞ்சு பிடிச்சி அது மேலே ஒரு கிரேஸ் ஆகி லவ் ஆகி நீ படித்தா மட்டும்தான் அதை பிளேஸ் ஆக முடியுமே தவிர சும்மா யூனிக் வந்துட்டோம்னா பிளேஸ் ஆக முடியாது. ஸோ அதுதான் எல்லாத்துக்கும் தெரியும் சொல்ல வருது. பட் யாரையுமே நான் வந்து கார்னர்லாம் பண்ணல. ஸோ மேபி அவன் அறிவாளியாக இருப்பான், கேண்டிடேட் செம்ம அறிவாளியாக இருப்பான், அவனோட இன்ட்ரெஸ்ட் வேறு இடத்துல இருக்கும். அவனை கொண்டு போய் நம்ம கம்ப்யூட்டரில் போய் படின்னு சொன்னால் படிக்க மாட்டாங்க. ஏன்னா என்கிட்ட வருவாங்க ரெகுலராக சார், போலீஸ் ட்ரைனிங் படித்த பசங்க வருவாங்க, ஐஏஎஸ் ட்ரைனிங் படித்தவங்க வருவாங்க. அவங்களுக்கு அந்த ஃபீல் இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கும். ஒரு போலீஸ் ட்ரைனிங் படிச்ச என்ன போய் ஓடுனா காலையில் 4 மணிக்கு ஓட முடியாது, கோடியாக தான் முடியாது. அவன் அந்த இன்ட்ரெஸ்ட்டோட பண்ணுறான், மேலே ஒரு லவ் இருக்கு அவனுக்கு. அதே மாதிரி கம்ப்யூட்டரில் உட்காந்து 10 மணி நேரம் படிக்கிறவங்க இன்ட்ரெஸ்ட் கேட்டானும். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா 100% பிளேஸ் நீயே நினச்சிக்கலாம். அந்த இன்ட்ரெஸ்ட் வரல அப்படின்னா யூனிக் வரது வேஸ்ட், எந்த இன்ஸ்டியூட் போகிறது வேஸ்ட். படிக்கணும் ஆசைப்பட்ட ஆன்லைனில் ஃப்ரீயாக எப்படி சர்டிஃபிகேட் வாங்கிக்கும், அதுவுமே வேஸ்ட் தான் இல்லையா? அவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்காக. ஓகே சார். ஸோ இவ்வளோ விஷயம் கேட்டாச்சு இல்லையா? ஸோ இதையும் தாண்டி நீங்கள் வேறு சொல்ல வேண்டியிருக்கீங்களா? ஸோ என்னோட பர்சனல் அட்வைஸ் எப்பயும் ஒன்று தான். ஃபஸ்ட்டு ஐடி ஜாப்ல இருக்க அளவுக்கு சேலரி வேறு எந்த ஃபீல்ட்லையுமே கிடையாது. உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகணும் அப்படின்னு ஆசை இருந்தால் மட்டும் போதும். கரியர் கேப் பிரச்சனை கிடையாது, உங்கள் டிகிரி பிரச்சனை கிடையாது, உங்கள் டிபார்ட்மெண்ட் பிரச்சனை கிடையாது, நீங்கள் டிப்ளமோ வந்தால் கூட பிரச்சனை கிடையாது, 12th 60% கம்மியாக தான் பிரச்சனை கிடையாது. ஐடியில் ஜாப் வாங்கிடலாம். இல்லை எனக்கு ஐடி ஜாப் செட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்
அது உங்களுக்கு முடியுமா முடியாதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இதுலேயே ஃப்ரீ கோர்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு 1 வீக் மட்டும் ஒரு புது நோட்டு புது பேனா வாங்கி அதில் உட்காந்து படித்து எழுதி பாருங்கள். உங்களுக்கு அது செட் ஆகுது. ஒரு 1 வீக்கில் அது மேலே உங்களுக்கு ஒரு கிரேஸ் கிடையாச்சுன்னா நீங்கள் இன்வீக்கில் சேரணும் அவசியம் கிடையாது. வேறு எந்த இன்ஸ்டியூட்னாலும் சேரலாம். நிறைய நல்ல இன்ஸ்டியூட் இருக்குது. உங்கள் நியர்பையில் நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது. அங்கே போய் செக் பண்ணுங்கள். செக் பண்ணி அங்கே சேரலாம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐடி அளவுக்கு எங்கேயுமே கிடையாது. அதனால உங்களுக்கு நல்ல ஒரு சேலரி வரணும், லைஃபை ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னா ஐடி இஸ் த ரைட் சாய்ஸ். உங்களுக்கு இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஹெச்ஆர் எப்போலாம் கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை என்னை பர்சனலாக வந்து மீட் பண்ணணும் அப்படின்னா நான் சென்னை ஆஃபீஸில் இருப்பேன். நீங்கள் எந்த கோர்ஸ் எந்த இன்ஸ்டியூட்னாலும் படிக்கலாம். உங்களுக்கு அட்வைஸ் வேணும், ஒரு பிரதராக வேணும்னு கேட்டால் எப்போ நீங்கள் வந்து என்னை பார்க்கலாம். மண்டே டு சாட்டர்டே சென்னை ஆஃபீஸில் அவைலபிளாக இருப்பேன். எப்போலாம் மீட் பண்ணலாம். ரைட், ஓகே ஓகே. அதாங்க ஸோ அதை பார்க்கும்போது ஃபைனலாக சார் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு பக்கத்து இன்ஸ்டியூட் இருந்துச்சு அப்படின்னா எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்ஸ்டியூட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக கம்பேர் பண்ணி பாருங்க, ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நேர்லேயே வந்து மீட் பண்ணி கேளுங்க. ஸோ எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுங்க எந்த இன்ஸ்டியூட் பெஸ்ட்டு அப்படின்றது. ஸோ சார் சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஸோ சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரையும் பெஸ்ட்டு அப்படின்றது இந்த யூனிட்டி காலேஜ் தான். ஸோ இப்போ நான் சொன்னது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ யாருக்கு யூஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் சந்திக்கும் வரை உங்கள் நான் உங்கள் அமீர். டாடா, பை பை, see you.